தலைப்பு செய்திகள். இதுவரையில் 600 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு. யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல், சிரேஷ்ட மாணவர்கள் 2 கைது. வெளியுறவு அமைச்சர் அமெரிக்க தூதருக்கிடையில் சந்திப்பு. கடலூர் வழியாக இலங்கைக்கு ஏற்றுமதி பொருட்கள். யாழ் வடமராட்சியில் 3 கன்றுகளை ஈன்ற பசு. இனி விரிவான செய்திகள். வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக 74 புதிய முறைப்பாடுகள் பெறப்பட்ட நிலையில் மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 600க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. மார்ச் மாதம் 20ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 608 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மொத்த முறைப்பாடுகளில் தேசிய தேர்தல் முறைப்பாடுகள் முகாமைத்துவ நிலையம் 71 முறைப்பாடுகளை பெற்றதுடன் அதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் முகாமைத்துவ நிலையங்கள் 537 முறைப்பாடுகளை பெற்றுள்ளன. அனைத்து முறைப்பாடுகளும் சட்ட மீறல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 4 வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் சிரேஷ்ட மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 27ஆம் திகதி பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விடுமுறைக்கு செல்ல விடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு வைத்து அம்மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் அவர்களை தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளனர். தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளான நாத்தாண்டியா பகுதியை சேர்ந்த மாணவன் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 2 சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து 2 மாணவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாகியுள்ள மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடற்வசதி வேலை திட்டத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இங்கு இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் போது இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் 2 தரப்பினரும் கவனம் செலுத்தினர். சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பாக ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய பிரதி பணிப்பாளர் சஞ்சய பந்த், சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர்களான பீட்டர் ப்ரூவர், ஈவான் பாப்பாஜியோரிஜியோ ஆகியோர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு மற்றும் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலங்கமுவ, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன ஆகியோரும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மறுசீரமைப்பது குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேராத்துடன் ஒரு கலந்துரையாடலை நடத்தியுள்ளார். அமெரிக்க ஏற்றுமதிகளை பரஸ்பரம் நடத்துவதன் அவசியத்தை தூதர் சங் எடுத்துரைத்துள்ளார். நியாயமான மற்றும் சமநிலையான வர்த்தக உறவு 2 நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில்களை வலுப்படுத்துவதற்கு பங்களிக்கும் என்பதை வலியுறுத்தினார். அமெரிக்க தூதுவர் வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பு தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவுகளை செய்துள்ளார். பசு ஒன்று 3 கன்றுகளை ஈன்ற அரிய சம்பவம் ஒன்று யாழ் வடமராட்சியில் நிகழ்ந்துள்ளது. வடமராட்சி உடுப்பிட்டி
இலக்கணா வத்தை விவசாயி ஒருவரின் பசுவே இவ்வாறு 3 கன்றுகளை சனிக்கிழமை ஈன்றுள்ளது. ஒரே தடவையில் 3 கன்றுகளை பிரசவிப்பது என்பது அபூர்வமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. 3 கன்றுக்குட்டிகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடலூர் துறைமுகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. கடலூர் துறைமுகத்திலிருந்து இரும்பு, தாது உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியும், யூரியா, DAP போன்ற பொருட்கள் இறக்குமதியும் நடந்துள்ளன. எனினும் 2002ஆம் ஆண்டிற்கு பின்னர் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் சாகர் மாலா திட்டத்தில் இத்துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கு தயார் நிலையில் உள்ளது. கடலூர் துறைமுகம் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி மேற்கொள்ளப்பட உள்ளது. ஏற்றுமதியாளர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என கடலூர் ஆட்சியாளர் CB ஆதித்யா செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி இலங்கைக்கு கட்டுமான பொருட்கள், சீமேந்து, வெங்காயம், துணி வகைகள் மற்றும் இதர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. குறிப்பாக பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் 10ஆம் திகதி வெங்காயம் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. சரக்கு போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் துறைமுகத்தில் சிறிய அளவிலான பாய்மர கப்பல்கள், மிதவைகள் கையாள்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளுடன் சுங்கம், குடிவரவு, குடியகழ்வு, சுகாதாரத்துறை ஆகிய பிரிவுகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. பீகார் மாநிலத்தில் 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மணிக்கூட்டு கோபுரம் நேற்று திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அடுத்த நாளே அதிலிருந்த கடிகாரம் நின்று போன சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது. பீகார் ஷரீப் என்ற பகுதியில் பொலிவரும் நகரம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 40 லட்சம் செலவில் உயரமான மணிக்கூண்டு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. பீகார் முதல்வரின் பிரகதி பயணத்திற்காக மிக அவசரமாக இந்த மணிக்கூண்டு திறந்து வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த மணிக்கூண்டுக்குள் திருடர்கள் சிலர் ஏறி அதிலிருந்த செப்பு கம்பிகளை திருடி சென்றிருக்கின்றார்கள். இதனால் கடிகாரம் நின்று போனது மட்டுமல்ல, மணிக்கூண்டே பொலிவிழந்து போயிருக்கின்றது. இன்று காலை அவ்வழியாக வந்த மக்கள் மணிக்கூண்டை பார்த்தபோது அதிலிருந்த கடிகாரம் ஓடாமல் நின்றிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜப்பானில் மருத்துவ உதவிக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் பலியாகியுள்ளனர். நாகசாக்கி விமான நிலையத்திலிருந்து புகுவோவா பகுதிக்கு நோயாளி ஒருவரை ஏற்றிச் சென்ற மருத்துவ போக்குவரத்து ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கடலில் விழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கடலோர காவல் படையினர் 2 விமானங்கள் 3 கப்பல்களை அனுப்பி கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 66 வயதான ஹெலிகாப்டர் பைலட், உதவியாளர், மருத்துவ பணியாளர் ஆகியோர் இந்த விபத்தில் கடலோர காவல் படையினரால் காப்பாற்றப்பட்டனர். காப்பாற்றப்பட்ட மூவரும் ஹைப்போதெர்மியா எனப்படும் உடல் வெப்பநிலை குறைபாடு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதில் தலைமை மருத்துவர், நோயாளி, பணியாளர் என 3 பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்திற்கான உண்மையான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் உள்நாட்டு வருவாய் சேவை துறையை சேர்ந்த 20,000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்நாட்டு வருவாய் சேவை துறையின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த துறையில் நாடு முழுவதும் சுமார் 1 லட்சம் பேர் பணிபுரிகின்றனர். இதற்கிடையே அதிபர் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் பல்வேறு அரசு துறைகளில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடந்த ஜனவரி மாதம் இத்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். தலைமை மனிதவள அதிகாரி, செயல் ஆணையாளர் உட்பட பல மூத்த தலைவர்கள் ராஜினாமா செய்ய அறிவுறுத்தப்பட்டனர். ஆனால் கோர்ட் உத்தரவை தொடர்ந்து அவர்களில் பலர் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது மேலும் 20% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 20,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். இது குறித்து அறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு இமெயிலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையானது அடுத்த மாதத்தின் நடுப்பகுதியில் அமலுக்கு வரும் எனவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
வரலாற்றில் இன்று 1950 இந்தியாவும் பாகிஸ்தானும் லியாக்கத் நேரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1985 போபால் பேரழிவு. போபாலில் நச்சுவாயு கசிவினால் 2000 பேருக்கு மேல் கொல்லப்பட்ட நிகழ்வுக்காக இந்தியா யூனியன் கார்பைட் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. 2000 அரிசோனாவில் அமெரிக்க கடற்படை விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 19 கடற்படையினர் உயிரிழந்தனர். 2004 தார்பூர் போர். சூடான் அரசுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.